ஆக்டர்ஸ் கூட பண்ணியிருந்தாலும் எல்லாரோட மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு கில்லி தான். அப்பா கிட்ட அவ்வளோ க்ளோஸு. எந்த அளவுக்குன்னா 2 பேரும் விளையாடிப்பாங்க. நான் சமைச்சு எடுத்துடுவேன், நீ சமைச்சு எடுத்துடுவா, அந்த மாதிரி இருப்பாங்க. விஜய் சாரோட இன்னொரு ஃபேஸ் நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். அமைதியாகவே இருக்காரு, பேச மாட்டாரு, ரொம்ப நாட்டியான ஒரு. அப்பா வீட்டுக்கு போவாங்க, ரொம்ப க்ளோஸாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி விஜய் சாரோட பிஏக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் வந்துருச்சு. அந்த கிளாஷ்னால அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்பரே பிளாக் ஆயிடுச்சு. பிஸி 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 பிஸி. நான் சொன்னேன், அப்பா பிளாக் பார்த்து வேற நம்பர்ல இருந்தும் ட்ரை பண்ணாங்க. அது யாரு மாறன்னு உடனே அந்த நம்பர் உடனே பிளாக் ஆயிடும். இன்னும் இந்த மெசேஜ் விஜய் சாருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் போது கண்டிப்பாக சாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் சார் உங்களுக்கும் மனசில் இருக்கும்ல, நம்மளால ரீச் பண்ண முடியல, பட் சார் மேபி ஏதாவது ரீச் பண்ணி பேசியிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. நினைச்சோம், நாங்களும் பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணோம். தாமு அண்ணன் மூலமா. அர்ஜுன் சார் கூட உங்களோட பாண்ட், அவர் உங்க கூட டச்ல இருக்காரா, இப்போ பேசுறாரா? அவர் வந்து ரொம்ப ஸ்வீட். அவர் அப்பா வந்து அவங்களுக்கு ஒரு ஆஞ்சநேயர் வந்து ரெட் ஸ்டோன்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்களாம். நான் தூங்கி எழுந்த உடனே இப்போ வரைக்கும் நான் அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். என் வீட்டில் இருக்க ஒரே ஆஞ்சநேயர் அதுதான். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஃபேமிலி பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அப்படி இருக்கும்போது இண்டஸ்ட்ரியில் அவர் நிறைய பேரை சம்பாதிச்சிருக்காரு. ஸோ எவ்வளோ படங்கள் சார் வந்து நிறைய ஆக்டர்ஸ் கூட பண்ணியிருந்தாலும் எல்லாரோட மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு கில்லி தான். அப்படின்னும் போது விஜய் சார் அந்த டைமில் வந்து பார்த்தீங்களா, இல்லை ரீசெண்ட் டைம்ஸில் அவர் சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது கிடச்சிதா? ஆக்சுவலாக விஜய் சார் வந்து நேரில் போய் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு கால் கனெக்ட் ஆகுது, எங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடச்சிதுன்னா அவர் கண்டிப்பாக எங்களுக்கு செய்வார், எங்களுக்கு தெரியும். அது வந்து நான் டேம் ஷூராக இருக்கேன். ஏன்னா என் அப்பா கிட்ட அவ்வளோ க்ளோஸு. எந்த அளவுக்குன்னா 2 பேரும் விளையாடிப்பாங்க. என் பிரியாணி நல்லா இருக்கா, உன் பிரியாணி நல்லா இருக்கா, நான் சமைச்சு எடுத்துடுவேன், நீ சமைச்சு எடுத்துடுவா, அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப ஜாலி டைப்பு. ஆக்சுவலி நம்ம விஜய் சாரோட இன்னொரு ஃபேஸ் நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப அமைதியாக, இப்போ கூட அமைதியாகவே இருக்காரு, பேச மாட்டாரு, ரொம்ப நாட்டியான ஒரு பர்சன். அவர் செம்ம ஜாலி டைப். அவர் விளையாட்டாக பேசிகிட்டே இருப்பார். அதில் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, அந்த டைமில் வந்து இவங்க மேரிட் கிடையாது, லவ் பண்ணிட்டு இருக்க டைம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் அப்போ வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காங்க எங்கள் அப்பா. காமிச்ச உடனே டே யாரா அந்த பொண்ணு கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காரு. நான் என் ஃபியான்சி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மாட்ட வந்து பேசியிருக்காரு. மா நல்ல பையன்மா, நல்லா சமைப்பான், நல்லா பார்த்துப்பான், நல்லா உன்னை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ ரொம்ப கொடுத்து வச்ச பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அவங்க அந்த கேதரிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணுன்னா, அவர் அப்போவே பெரிய ஆள். கில்லி படம்லாம் பண்ணும்போது அப்போவே பயங்கரமான ஆள். பட் ஆனால் அவரோட ஞாபகம் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அந்த ஷூட் டைம்லேயே தான் அம்மாவுக்கு வந்து பர்த்டே வருது, அந்த டேட்ஸில் தான் வருது. ஸோ அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மாட்ட. எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அப்பா பேசிகிட்டு இருக்காரு, அதை இவர் கவனிக்கிறார் போல். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்ல, டே யார் உங்கள் ஃபியான்சிக்கிட்ட பேசுறியா, குடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்வர்சேஷன் லிசன் பண்ணி பர்த்டே தான் கிராஸ் பண்ணி அவர் வந்து ஃபோனை வாங்கினோடனே ஹாப்பி பர்த்டேம்மா, பர்த்டே தானே அப்படி சொல்லி கேட்டிருக்கேன். ஆமாண்ணா ட்ரீட்லாம் எதுவும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் அது யாருன்னு தெரியல எனக்கு. யார் பேசுறீங்க அப்படின்னா, நான் விஜய்மா அப்படின்னு. சாரி சரியா கேட்கல அப்படின்றாரு. விஜய்மா, நான் வெக்டர் விஜய் பேசுகிறேம்மா. ஐயோ சார் வணக்கம்மா, ஹாப்பி பர்த்டேம்மா, என்ன ஒன்றும் கேக்கு ட்ரீட்லாம் இல்லையா அப்படின்னாரு. இல்லைங்க சார், அவர் தான் அங்கே ஷூட்டிங்கில் இருக்காரே அப்படின்னு. ஓகேம்மா அப்படின்னு. அது அந்த அளவுக்கு அவர் ஒரு ரொம்ப ஜாலியாக ஃபோனு உடனே பிடுங்கிடுவார். யார் ஃபோன் வச்சுருந்தா என்ன ஃபோன் பேசுகிற குழு அப்படின்னு. ரொம்ப ஜாலியான ஆள் சார். அப்போது சாருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, எதுவும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் என்னோட ஒருவேளை எங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு எந்த இதுவும் இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வேட்டைக்காரன் ஃபிலிம் நினைக்கிறேன். நாங்கள் அந்த டைமில் வந்து நான் அப்போ குட்டி பாப்பா, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது.
விஜய் சார் பார்க்க போனோம். ஏன்னா கில்லிக்கு அப்புறம் நிறைய டச் இருந்தது அப்பாவுக்கு. நான் போகும்போது என்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு ஜூஸ் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அவர் மடியில் உட்காந்து குடிச்சிட்டு நாங்கள் வந்து அப்போ தான் வந்து ஒரு ட்ரிப்புக்காக நாங்கள் கிளம்புறோம். ஸோ வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அப்பா வீட்டுக்கு போவாங்க, அவங்க வீட்டுக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி ரொம்ப க்ளோஸாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி விஜய் சாரோட பிஏக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் வந்துருச்சு. அந்த கிளாஷ்னால அவங்க பிஏ வந்து வாலண்டியர்ஸாக அப்பாவோட கால்ஸ் எதுவுமே கனெக்ட் பண்ண விடலை. சார் கிட்ட எதுவும் கனெக்ட் பண்ண விடலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்பரே பிளாக் ஆயிடுச்சு. பிஸி 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 பிஸி. நான் சொன்னேன் அப்பா பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படி சொன்னேன். வேற நம்பர்லேருந்தும் ட்ரை பண்ணாங்க. யாரு மாறணுன்னே அந்த நம்பர் உடனே பிளாக் ஆகிடும். அவர் காலை கனெக்ட் பண்ண விடலை. ஸோ மேபி இப்போவும் அவர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் பிஏவா. மேபி ஹீ வாஸ் த பர்சன் ஹூ இஸ் நாட் அலோவிங் ஹிம் ஆர் அப்படி இருக்கலாம். நடுவில் இருக்க அந்த டிஸ்ட்ராக்ஷன் அவராக இருக்கலாம். பர்ஸ்பெக்டிவ் தான் எனக்கு தெரியல. ஏன்னா அவரும் ஒரு கண்டிப்பாக ரீச் பண்ணணும்னு நினச்சிருப்பார். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே, நான் இப்போ சொல்ல பாரஞ்சித் சார் இருக்கார்ல, எல்லாருமே கால் பண்ணாங்க. அப்போ நான் தான் அட்டன் பண்ணி பேசினேன். ஆர்யா சார் ட்வீட் பண்ணியிருப்பார், சார்பட்டாலாம் வந்து எங்க கூட நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே கால் பண்ணி அவங்களோட லாஸ்ட் சேயிங்ஸ் வந்து அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க எல்லாருமே. இப்போ வரைக்குமே நான் வந்து சில பேர் கூட காண்டாக்டில் இருக்கேன். பாரஞ்சித் சார்கிட்ட வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், சார் சார்பட்டா 1ல் அப்பா இருக்காரு, 2ல் நான் எங்கேயாவது இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். சாரும் கண்டிப்பாம்மா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என் சாரும் இன்டர்வியூஸ்லேயும் சொல்லியிருக்காரு, மாறண்ணா பொண்ணு வந்து அவள் கடைசியாக அழுதுகிட்டே என் அப்பாவை கூட பார்க்கல அப்படின்னு என்கிட்ட சொன்னது தான் என் காதில் இன்னும் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ சார் வந்து அப்பாவுக்கு நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. ப்ளூ ஸ்டார் கூட அப்பா சைன் பண்ணியிருந்தாங்கன்னு. ஆமாம், ஆக்சுவலாக அது ப்ளூ ஸ்டார்னு எங்களுக்கு தெரியாது. வந்து ஒரு கிரிக்கெட் ஃபிலிம் பாரஞ்சித், அது நீலம் ப்ரொடக்ஷன் கிரிக்கெட் ஃபிலிம் பண்ணுறேன் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரே கிரிக்கெட் ஃபிலிம் நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ப்ளூ ஸ்டார். ஸோ அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய மூவிஸ் சைன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம். அண்ட் சார்பட்டான்றது வந்து ஒரு மைல் ஸ்டோன் அப்பா அது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னியில் அவர் ரெகக்னேஷன் பண்ண அந்த டைம், அது அவரோட பீக் டைம். அதுக்கப்புறம் இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா அவர் டாப்பில் இருந்திருப்பார். நிறைய ஃபிலிம் சைன் பண்ணார் அந்த டைமில். நம்ம ஆன்டி இண்டியனில் கூட அந்த மீம்லாம் ட்ரெண்டாக ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அவரோட இந்த பிக்கஸ்ட் டைமில் வந்து எல்லாமே அமைதியாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு 20 வருஷத்து உழைப்பு அது. கடைசியில் அந்த ஏதோ சொல்லுவாங்களே, ஓட்டப்பந்தயம் ஓடி கடைசியில் கப்பு வாங்குற நேரத்தில் கை தவறி விழுந்த மாதிரி, அந்த மாதிரி தான் அவர் பட்ட கஷ்டத்துக்கு அந்த பிரதிபலனை அடையிற நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சு. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் இன்னும் இந்த மெசேஜ் விஜய் சாருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் போது கண்டிப்பாக சாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் சார் உங்களுக்கும் மனசில் இருக்கும்ல, நம்மளால ரீச் பண்ண முடியல, பட் சார் மேபி ஏதாவது ரீச் பண்ணி பேசியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல. நினச்சோம் சார் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை அவருக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய நினச்சோம். நாங்களும் பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணோம். தாமு அண்ணன் மூலயமா விசாரித்தோம். அண்ணா சார்கிட்ட நான் கூட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் அது நான் கொஞ்சம் தெளிவாக இல்லாமல் நான் இதுவாக இருந்ததுனால ஒரு 3 இயர்ஸ் ஓடிடுச்சு. ஸோ அப்போது இது வந்து பழைய ஸ்டோரி மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. ஆனால் நிறைய பேர் போய் பாருங்கள், விஜய் சாரை போய் பாருங்கள், நிச்சயமாக உனக்கு செய்வார், போங்க அப்படின்னாங்க. சரி, எனக்கு என்னோடய குறிக்கோள் மொத்தமும் எனக்கு மேலேயே இருந்துச்சு. இவன் +2 முடிச்சுட்டு வெளியே வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம போய் யாரை வேணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த நியூஸ் மூலயமா வந்து சாருக்கு ரீச் ஆகணும். சார் மூலிமா ஏதாவது ஹெல்ப் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இதில் வேறு முக்கியமாக என்னென்னா, எங்களுக்கு ஒரு வீடு, சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும். அதுக்கு அவங்க வீட்டுக்கு சைட்லேருந்து எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. அது ஒன்று இருக்குது. அதனால் ஏதாச்சும் எனக்கு விஜய் சார் மூலயமா எனக்கு ஹெல்ப் கிடச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ சார் தான் வந்து ரூலிங் பார்ட்டியில் இருக்காங்க. ஆக்சுவலாக யாருன்னே தெரியல, ஒரு அன்னோன் பர்சன் தான் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அம்மா நான் டிவிகேல தான் இருக்கேன், நான் சாரை பார்க்க உங்களை கூட்டிகிட்டு போகிறேம்மா அப்படின்னு ரீசெண்டாக கால் பண்ணியிருந்தாங்க. பாப்பா எஜுகேஷனுக்காக
ஐடி கார்ட்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஐடி கார்ட்ஸில் அனுப்புனேன். சார் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்போன்னு சொல்கிறேம்மா, நம்ம பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஏன் இப்போ விஜய் சார்கிட்ட வந்து இந்த டிமாண்ட் வைக்கிறோன்னா, அந்த இடத்துல அந்த பட்டாவாக இருக்கட்டும், அந்த பட்டா எங்கள் பேர் கிடச்சிட்டாலே போதும். வேறு அதுக்கப்புறம் அவங்களால எந்த பிரச்சனையுமே பண்ண முடியாது, கேஸ் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சுற்றி இருக்க எல்லா வீட்டுக்குமே கொடுத்துட்டாங்க. எங்கள் வீடு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அப்பாவோட அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இப்போ டிவிகே பார்ட்டிக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ரீஜனில் போஸ்டிங்கில் இருந்திருப்பாங்கல்ல, அந்த பர்சன் கிட்ட பேசி அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போது கடவுளே வந்து இப்போ டிவிக்கே தான் ரூலிங் பார்ட்டி. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல விஷயம் விஜய் சார் மூலமா எங்களுக்கு நடந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக விஜய் சார் பற்றி பேசுனீங்க. அஃப்கோர்ஸ் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய கிரெடிட்ஸ் அர்ஜுன் சாருக்கு தான் அப்படின்னும் போது, ஸோ அர்ஜுன் சார் கூட உங்களோட பாண்ட், அவர் உங்கள் கூட டச்சில் இருக்காரா, இப்போ பேசுகிறாரா? அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டு. அவர் ரொம்ப ஸ்வீட்டு. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப நாள் பழகுனவங்க கிட்ட பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுவார். நான் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு, ஹாய் சார், ஐ எம் நிவ்யா மாறன், உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட ஃபுட்டேஜஸ்லாம் அனுப்பிச்சேன். பார்த்த உடனே ஹாய் டியர் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சாரு. ஹாய் டியர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு, எப்படி இருக்கீங்க, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சார் எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஆல் ஃபைன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, லைக் சார் என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் உங்களுக்கு சினாப்சிஸ் சென்ட் பண்ணுறேன், லாக்லைன் சென்ட் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். படித்து பார்த்துட்டு, ஓகே நேரில் வரீங்களா அப்படின்னு சொன்னார். ஓகே, நான் செம்ம ஜாலியாகிட்டேன். ஓகே நேரில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாங்கள் நேரில் போனோம், சாரை மீட் பண்ணோம். நரேஷன் போச்சு. நான் வந்து ஃபுல் ஸ்டோரி நரேஷன் பண்ணேன் சாருக்கு. அண்ட் சார் வாஸ் லைக், கதை நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இது வந்து ரொம்ப அந்த பிளட்டியாக அந்த மாதிரி ரொம்ப ராவான படம். ஆக்சுவலாக இது க்ரைம் த்ரில்லரில் கூட ரா ஃபுல்லாகவே பிளட்டு அந்த மாதிரி ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸு. நான் வந்து நம்ம அந்த டைம்லேருந்தே பார்த்தோன்னா, சார் பிக் பண்ணுற மூவி வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆக்ஷன் லைக் அந்த மாதிரி இருந்தால் அவருக்கு ஓகேவாக இருக்கும். இது வந்து ஒரு டார்க் சோஷியல் மீடியாவோட ஒரு டார்க் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி இல்லையா. சார் வந்து இல்லைடா, நான் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நான் பண்ணதே இல்லை, இந்த ஜானரே எனக்கு செட் ஆகாதுடா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், எனக்கு இந்த ஐடியா எதுலேருந்து வந்துச்சுன்னா லியோலேருந்து தான். அதில் வந்து ஹேரால்ட் தாஸ் வந்து மிரட்டிருப்பார் அதில். என்னால் சார்கிட்ட நான் அதை சொன்னேன். சார்கிட்ட, அப்படியா, உண்மையாவா, லியோ என்னை பற்றி பேசினாங்களா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தன்னடக்கமாக கேட்குறாரு. அப்படியா, தமிழ் பீப்புளுக்கு பிடிச்சிருக்கா ஹேரால்ட் தாஸே அப்படி கிட்ட. சார் என்ன சார் நீங்கள் கேட்குறீங்க, என்ன சார் கேட்குறீங்க, நீங்கள் தான் சார் உங்களை தனியாக கட் பண்ணி உங்கள் போர்ஷன் தான் சார் போட்டு பண்ணாங்க, உங்களுதும் மன்சூர் அலிகான் சார் தான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக காமிச்சிருப்பாங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நான் எனக்கு வர்றதுல நெகட்டிவாக வராங்க, பாசிட்டிவாக சொல்லவே மாட்டேங்கிறாங்க என்கிட்ட சொல்கிறவங்க அப்படின்னு சொன்னேன். சார் இல்லை சார், சூப்பராக ஆக்டிங் சார், அதுக்கப்புறமா தான் சார் உங்களுக்கு இந்த ரோல் நல்லா இருக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். கரெக்டுடா, பட் ஆனால் அவர் ரொம்ப டிவோட்டி, அவர் ரொம்ப பக்தியான ஆளுடா. நெகட்டிவ் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்டா ஆஃப்டர் லியோ ஈவன் அது சக்ஸஸ்ஃபுல்லான மூவி தான், பட் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணக்கூடாதுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். அவர் ரொம்ப ஆஞ்சநேயர் பக்தர் ஒரு மாதிரி. அதனால தான் வந்து எனக்கு ஃபைட்ஸ் பிடிக்கும். ஏன்னா ஐ மீன் ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர் இல்லையா. ஸோ அதனால அந்த மாதிரி ஜானர்ஸ் பிடிக்கும். அதுவும் நல்ல விஷயத்துக்காக தான் வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோ ஃபைட் அந்த மாதிரி இருந்தால் ஓகேடா. நான் எடுத்துகிட்டு போனது வில்லனுக்கு தான் போயிருந்தேன் நான். சார் நீங்கள் தான் சார் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு. இல்லைடா அப்படின்னு சொன்னார். சரி ஓகே. அந்த டைமில் வந்து சில மூவிஸ் பண்ணிட்டு இருந்தார், சீதா பயணம் அது. ஸோ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நாங்கள் கிளம்புறோன்னு சொன்னோம். இன்னும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிஏ கூப்பிட்டுட்டு, சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருந்தேன். நல்லா சார் வேணாம் சார், இல்லை சார் வேண்டாம், என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்கள் வந்து சார் ஏதாவது லைட்டாக போதும்,
நானும் அப்பாலாம் எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா, லைட்டா சாப்பிடுறேன் அப்படி சொல்றேன். அவன் சமைச்சு எனக்கு எடுத்துட்டு வருவான். அவருக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். அப்பா இங்க வந்து நல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷா அப்படியே குக் பண்ணி எடுத்துட்டு தலை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த தலை பெரிய தலை எடுத்து குழம்புல வச்சு எடுத்துட்டு போனோம்னா தெரிக்க எப்படா செய்யற சூப்பரா இருக்கு அப்படின்னுவாரு. பிரியாணி இது நான்வெஜ் எல்லாம் பயங்கர ஸ்பெஷல், ஆமா, செமையா ஆமா. சமைப்பாங்க. சார் அது அந்த டேஸ்ட் நான் இது வரைக்கும் எந்த பெரிய பெரிய ரெசார்ட்ல கூட நான் மேட்ச் பண்ணல, அதுதான் உண்மை. ஸோ அவர் வந்து சாப்பிட வச்சுட்டு கூடவே இருந்து லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக எனக்கு காமிச்சு விட்டார். லைக் அது வந்து எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். ரொம்ப நிறைய பேசிகிட்டு இருந்தார். அப்பா வந்து அவங்களுக்கு ஒரு ஆஞ்சநேயர் வந்து ரெட் ஸ்டோனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்களாம். நான் தூங்கி எழுந்த உடனே இப்போ வரைக்கும் நான் அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். என் வீட்டில் இருக்க ஒரே ஆஞ்சநேயர் அதுதான். என் வீட்டில் இருக்கிறது ஒன்று தான், ஒரே ஸ்டாச்சு தான். அதுவும் அப்பா கொடுத்தது தான் என்கிட்ட இருக்குது. அதுதான் மார்னிங் எழுந்த உடனே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். தட் வாஸ் ஸோ ஸ்வீட். லைக் ஐ திங்க் இப்போ இதை சொன்னதுனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். சார் வந்து இப்போ கோவில் கட்டியிருக்காரு அர்ஜுன் சார்ல, அதில் வந்து மகரன் சாருடைய பங்கு மிக பெருசாக ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஸோ எஸ், அதை பற்றி. ஸோ சாரோட டெம்பிள் ஸ்டோனுக்கு வந்து சார் ரொம்ப அலைஞ்சாங்க. ஏன்னா அது நிறைய வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம பண்ணணும்னா ஸ்டாச்சுஸ் பண்ணலாம். ஆனால் அவரோட ரெக்வஸ்ட்னா எனக்கு ஒரே ஸ்டோனில் காவ் பண்ணி கொடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் லைக் நிறைய ஸ்டோன்ஸ் எனக்கு வேண்டாம், சிங்கிள் ஸ்டோன் தான், ஒரு பெரிய ஸ்டோனு அதில் காவ் பண்ணி எனக்கு ஸ்டாச்சு வேணும் அப்படின்றது தான் அவரோட ரிக்வெஸ்ட். அவ்வளோ அடி பெரிய ஸ்டோன் எங்கேயுமே இங்கே கிடைக்கல. எங்கெங்கேயோ பேசினாங்க, ஸ்ரீலங்கா, மலேசியா, அங்கே எங்கேயும் நிறைய இடத்துல காண்டாக்ட் பண்ணாங்க. அந்த டைம்லையும் எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. ஸோ ரொம்ப அலைஞ்சி மகாபலிபுரத்தில் வந்து அவர் கேட்ட அடியிலே ஒரு நல்ல பெரிய ஸ்டோன் கிடச்சிது. அதில் கார்வ் பண்ண ஹனுமானோட ஸ்டாச்சு தான் வந்து அவரோட கோவிலில் இருக்குது, இப்போ இருக்குது. அது வந்து சார் தான் கூட போயிருந்து எல்லாம் ஆமா, பார்த்து பண்ணி முடிச்சு கொண்டு போய் எடுத்துட்டு போயிட்டு அவர் தோட்டத்தில் வச்சுட்டு தான் வந்தார். அதனால அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் போயிருந்தீங்களா? இல்லை அந்த அந்த மெமரி ஏதாவது சார்? இல்லை, நாங்கள் போகலாம். அர்ஜுன் சார் வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் நான் எங்கே போனது. சார் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படியா? ஆமா, ஓகே ஓகே ஓகே. அவரு அர்ஜுன் சார் அதாவது ஏழுமலை முடிச்சுட்டு அதான் இந்த விஷயமா வரும்பொழுது வந்தார், வீட்டுக்கு வந்தார். அப்போ மீன் குழம்பு செஞ்சு வைக்க சொன்னார். அக்கா பொண்ணுக்கு மேரேஜ் இருந்துச்சு, இன்விடேஷன் வச்சோம். ஸோ அந்த சமயத்தில் அவரால் வர முடியல. அதனால் அதுக்காக அவர் நேரில் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அங்கே எங்கள் கூட இருந்து எங்கள் வீட்டில் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் போனார் அவர். அர்ஜுன் அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது வந்து இருந்திருக்கும் கண்டிப்பாக. அந்த டைமில் தனியாக நின்று பார்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அந்த டைமில் இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னா ஃபினான்ஷியலி? ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ன்றது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதிகமாக இருந்தது. எதனால முக்கியமானு பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs கிட்ட வந்து பேங்க்ல வந்து லோன் இருந்தது. ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக யாருக்கு வாங்கி கொடுத்தாருன்னு தெரியல. யாரோ ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு லோனு 10 lakhsக்கு. பட் அது அவர் இறந்துட்டதும் யாருமே வந்து சொல்லவும் இல்லை, எனக்கு அதான் வாங்கிட்டாங்க சார் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ட்டு யாருமே சொல்லலை. ஸோ எங்களுக்கு ஒரு 3 monthsக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி பேங்க்கில் லோன் இருக்குது கட்டணும் அப்படின்றதும். அந்த நேரத்தில் சடனாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப அழுதேன், ரொம்ப அழுதேன். நான் இப்போ என்ன பண்ணணும், அடுத்த மாதம் வாடகை கொடுக்க கூட என்கிட்ட காசுலேயே நான் இப்போ என்ன பண்ணணும் ஆண்டவரே. நான் யாருமே எங்ககிட்ட பேசாததுனால யார்கிட்டையும் கேட்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. அவரோட ஃப்ரெண்டு மலேசியா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி மெசேஜ் பேங்க்லேருந்து வந்திருக்குண்ணா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அப்போது யாருன்னு எங்களுக்கு பேர் தெரியாதவங்கெல்லாம் கூட எங்கள் அக்கௌண்ட்டில் காசு போட்டிருந்தாங்க. அவ்வளோ நான் அந்த கடனை நான் எப்படி அடைச்சேன்னு எனக்கே தெரியாது. கடன் ஃபுல்லாக அடைஞ்சிது. அந்த அளவுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆனால் அவரோட கூட பிறந்த அண்ணனுங்களும் ₹1 கொடுக்கல, எங்கள் சைடில் யாரும் செய்யலை. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நிறைய பேர் தெரிஞ்சவங்க, நிறைய பேர் தெரியாதவங்க அவ்வளோ உதவி செஞ்சாங்க என்னோட அந்த கடன்லேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.